ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். ரொம்ப சின்ன வயசில் கேட்ட கதை இது. ஒரு ஊரில் ஒரு ராஜா வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. ரொம்ப அருமையாக ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. ரொம்ப நல்லவரும் கூட. அதனாலேயே அவர் எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு நாள் ராஜா அரண்மனையில் ஆப்பிள் கட் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாமல் அவரோட கையை அறுத்துக்கிட்டாரு. ரத்தம் பொல பொலன்னு ஊற்றிருக்கு. உடனே கட்டு போட்டு ரத்தம் அதிகம் போகாமல் பார்த்துக்கிட்டாங்க. அப்போ அங்க வந்த மந்திரி அதை பார்த்துட்டு ராஜா கிட்ட சொல்லியிருக்காரு, நடந்தது கண்டிப்பா ஏதாவது நல்லதுக்கு தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட ராஜா செம கடுப்பாயிட்டாரு. என் விரல் வெட்டுப்பட்டு நான் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னன்னா நல்லதுக்கு தான் அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க, இதுல என்ன நல்லது இருக்க போகுது அப்படின்னு கோபமாகி அவரோட சிப்பாய்களை வர சொல்லி இந்த ஆளை தூக்கி ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. மந்திரியையும் தூக்கி ஜெயில போட்டுட்டாங்க. அப்பவும் அந்த மந்திரி என்ன சொன்னார்னா, எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் நடக்கும், இதுவும் நல்லதுக்காகத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நடந்த 2 நாள்ல ராஜா காட்டுக்கு வேட்டையாட போயிருக்காரு. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல ராஜா தன்னை சுத்தி யாருமே இல்லாம தனியா மாட்டிக்கிட்டாரு. அந்த நேரம் பார்த்து ஒரு காட்டுவாசி கூட்டம் அவரை தூக்கிட்டு போய் அவரை கட்டி வச்சு அவங்க கும்பிடுற சாமிக்கு பலி கொடுக்க அதுக்கான வேலையில மும்முரமா இருந்திருக்காங்க. அந்த ராஜாவை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை, தனியா மாட்டிக்கிட்டாரு. என்னடா பண்றது அப்படின்னு அவர் தனக்குள்ளேயே புலம்பிட்டும் இருந்திருக்காரு. அப்போ அந்த காட்டுவாசிங்களோட தலைவன் வந்து அவங்க கடவுளை வணங்கிட்டு இந்த ராஜாவை பலி கொடுக்கறதுக்காக திரும்பி பார்க்கும்போது தான் கவனிச்சிருக்கான், ராஜாவோட விரல்ல வெட்டப்பட்டு கட்டும் போட்டிருக்காங்கன்னு. அதை பார்த்த உடனே அவங்க ஆளுங்க கிட்ட சொல்லியிருக்கான், இல்ல இவனை பலி கொடுக்க முடியாது, எந்த ஒச்சமும் இல்லாத ஒரு உயிரை தான் நம்ம கடவுளுக்கு பலி கொடுக்கணும், இவன் கையில அடிபட்டு இருக்கு, இவனை பலி கொடுத்தா தெய்வ குத்தம் ஆயிடும், அதனால இவனை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுத்து அந்த ராஜாவை ரிலீஸும் பண்ணிட்டாங்க. ராஜா அங்கிருந்து தப்பிச்சு நேரா ஓடி வந்து ஜெயில அடப்பட்டு இருக்கிற மந்திரியை போய் பார்த்திருக்காரு. பார்த்தது நடந்தது எல்லாத்தையும் சொல்லியும் இருக்காரு. இந்த கையில அடிப்படாம மட்டும் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு என்ன உயிரோட பார்த்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட மந்திரி, நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப சரி, உங்க விரல் வெட்டுப்பட்டதுனால தான் நீங்களும் தப்பிச்சிருக்கீங்க, நானும் தப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட ராஜாவுக்கு ஒரே கன்ஃபியூஷன். நான் தப்பிச்சேன் சரி, நீங்க எப்படி தப்பிச்சிங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, ராஜா நீங்க எங்க போனாலும் நானும் உங்க கூடவே வருவேன், அது நீங்க சபைக்கு போனாலும் சரி காட்டுக்கு போனாலும் சரி, உங்க கையில அடிபட்டு இருக்கும்போது நான் மட்டும் உங்ககிட்ட அப்படி பேசாம இருந்திருந்தேன்னா நீங்க என்னையும் காட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பீங்க, கையில அடிபட்டு இருக்கிறதுனால உங்களை விட்டுருப்பாங்க, ஆனா எந்த ஒச்சமும் இல்லாததுனால என்ன கண்டிப்பா பறி கொடுத்துருப்பாங்க, அதனால எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் அப்படின்னு அந்த மந்திரி சொல்லியிருக்காரு. பாசிட்டிவா இருக்கிறதுனா என்னன்னு தெரியுங்களா? நமக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. நமக்கு எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது தான் பாசிட்டிவா இருக்கிறது. இங்க பல விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு தெரியாம தான் நடக்கும். அதுக்காக காரண காரியத்தை தேடி போகாம எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு மட்டும் நம்ம கடந்து போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமா செலவு பண்ணுவோம். போற வழியில காலில் அடிபட்டா கூட ஏதோ நல்லதுக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு போனா போற வேலைய ஒழுங்கா பார்ப்போம். கீழே விழுந்துட்டேன், காலில் அடிபட்டுருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா நாம வருத்தப்பட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும். அடுத்த விஷயத்த நோக்கி போக மாட்டோம். அன்னைக்கு கையில மட்டும் வெட்டுப்படாம இருந்திருந்தா ராஜாவை பலி கொடுத்திருப்பாங்க. அவருக்கு ஏற்பட்ட கெட்டதுதான் அவர் உயிரை காப்பாத்திருக்கு. அதனால எது நடந்தாலும் அது நன்மைக்கேன்னு நினைச்சு தொடர்ந்து முன்னேறுவோம். தேங்க்யூ. உன் வாழ்க்கை உன் கையில்.